வணக்கம். நாம இன்னைக்கு சினுவா அச்சிபேயோட திங்ஸ் ஃபால் அபார்ட் புக்ல ஒரு ரொம்ப முக்கியமான கொஞ்சம் அதிர்ச்சியான கட்டத்துக்குள்ள போறோம். அத்தியாயம் 22. ஆமா, இது உமுஃபியால அந்த பாரம்பரிய நம்பிக்கைக்கும் புதுசா வந்த கிறிஸ்தவத்துக்கும் நடுவுல நடந்த மோதல், அது எப்படி உச்சத்துக்கு போச்சுன்னு காட்டுற அத்தியாயம். குறிப்பா போன பாதிரியார் திரு பிரவுனுக்கு அப்புறம் வர்ற ரெவரண்ட் ஜேம்ஸ் ஸ்மித் அவரை பத்தியும் அவரால வந்த தாக்கங்களை பத்தியும் தான் இந்த ஆய்வுல பார்க்க போறோம். கரெக்ட். திரு பிரவுன் கொஞ்சம் எப்படி சொல்றது, அனுசரிச்சு போனாரு. ஆனா இந்த ஸ்மித் அப்படி இல்ல. ஆமா, அவர் வேற மாதிரி இல்லையா? ரொம்பவே. அவருக்கு எல்லாமே ஒன்னு சரி இல்ல தப்பு, கருப்பு இல்லனா வெள்ளை. கருப்புனா அது தீமை, அவ்வளவுதான். உலகத்தையே ஒளிக்கும் இருளுக்கும் நடக்கிற போர் மாதிரி பார்த்திருக்கார். ஆமா, அந்த பார்வை தான் பிரச்சனையை பெருசாக்குச்சு. தன் சபையில இருக்கிறவங்க கூட ட்ரினிட்டி மாதிரி விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கலன்னு அவருக்கு ரொம்ப கோவம், வருத்தம். இது வெறும் தனிப்பட்ட குணமா, இல்ல அந்த காலனித்துவ பார்வைன்னு சொல்லலாமா? அதுவும் ஒரு காரணம். உள்ளூர் நம்பிக்கைகளை வித்தியாசமா பார்க்காம சாத்தானோட வேலையா பார்க்கற ஒரு மனநிலை அப்போ இருந்துச்சு. அதனாலதான் ஆளுங்க எண்ணிக்கை முக்கியம் இல்ல, விசுவாசத்தோட தூய்மை தான் முக்கியம்னு நடிச்சிருக்காரு போல. அதான் பாதை குறுகியது, அதுல போறவங்க கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராம். அவர் வந்த கொஞ்ச நாள்லயே அந்த ஓக்பாஞ்சே குழந்தை விஷயத்துல ஒரு பொண்ண சபையை விட்டு நீக்கினாரே, அதே அவ்வளவு பெரிய விஷயமாச்சு. ஹுக்பாஞ்சே அது அவங்க கலாச்சாரத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு நம்பிக்கை. சில குழந்தைங்க செத்து திரும்ப திரும்ப ஒரே தாய்க்கு பிறக்கும்னு நம்பினாங்க. ஓ, அதை தடுக்க தான் இறந்த குழந்தைய சிதைச்சாங்க. மேனம் அடிக்கணும்னு ஸ்மித்தோட இந்த தீவிரத்தை பார்த்து ஈனாக் மாதிரி ஆளுங்க உஷாராயிட்டாங்க. ஆமாம், அந்த ஈனாக் புனித பாம்ப கொன்னு தின்னதா சொல்றாங்களே, அந்த சர்ப்ப பூசாரியோட பையன். அதேதான். திருபுரோன் இருக்கும்போது கொஞ்சம் அடக்கி வாசிச்சவரு ஸ்மித் வந்ததும் முழு வீச்சுல இறங்கிட்டாரு. அவரை பத்தி ஊர்ல கூட துக்கம் விசாரிக்க வந்தவனை விட சத்தமா அழுறான் அப்படின்னு சொன்னாங்களாமே. ஆமா, அந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்கார். இது ஒரு வேளை எப்படி சொல்றது, மதமாற்றவரியா இருக்கலாம், இல்ல தன்னை நிரூபிக்க நினைச்சிருக்கலாம். சரி, இந்த சூழல்ல தான் அந்த பெரிய மோதல் வருது. வருஷம் நடக்கிற பூமி தெய்வ வழிபாடு. ஆமா, அன்னைக்குதான் மூதாதையர் ஆவிகளான எக் வுக்குவு முகமுடி போட்டு ஊருக்குள்ள வருவாங்க. அவங்க முகமூடிய கழட்டுறத பெரிய தப்பு, தெய்வ நிந்தின மாதிரி. அன்னைக்கு சர்ச்ல இருந்து வர்ற பெண்கள் வரும்போது இக்குக்கு நடுவுல வந்துட்டாங்க. ஆமா, அப்ப கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்து பொம்பளைங்க போறதுக்கு வழிவிட எக்குக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒதுங்க போகும்போதுதான் ஈனாக் கட்டியிருக்கான், அவங்க ஒரு கிறிஸ்தவரை தொடமாட்டாங்க அப்படின்னு. இது தேவையில்லாத வேலை இல்ல. ஆமா, வேணுனே வம்பு கிழக்குற மாதிரி. கோவப்பட்ட ஒரு எக்குக்கு ஈனாக்க பெரம்பால் அடிச்சிருக்காங்க. அதுக்கு ஈனாக் பண்ணதுதான் மன்னிக்கவே முடியாத தப்பு. அந்த எக்குக்கு மேல பாய்ஞ்சு முகமூடிய கிழிச்சிட்டான். அட கடவுளே! இது வெறும் அவமானம் இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈனாக் ஒரு ஆவியே கொன்னுட்டான். ஊரே அல்லோல கல்லோலம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த ஆவிகளோட தாய் அழுதுதான் சொல்றாங்களே, அது ஒரு கெட்ட சகுனம் மாதிரி. ஆமா, குலத்துக்கே வரப்போற அழிவோட அறிகுறி மாதிரி அது கேட்டுச்சு. அடுத்த நாள் நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. எல்லா எக்குவுகளும் சந்தையில கூடிட்டாங்க. பாக்கறே பயங்கரமா இருந்துச்சாம். முதல்ல ஈனாக் வீட்டை கொளுத்துனாங்க. ஆமா, குலத்தோட கோபம் முதல்ல ஈனாக் மேல திரும்புது. அப்புறம்தான் சர்ச் பக்கம் போனாங்க. அப்போ சர்ச் வாசல்ல ஸ்மித்தும் அவரோட மொழிபெயர்ப்பாளர் ஒகேகேவும் நிக்கிறாங்க. ஆமா, முந்தின நாள் ராத்திரி ஈனாக்க ஒழிச்சு வச்சது தப்புன்னு ஒகேகே ஸ்மித் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஆனாலும் அந்த கஷ்டமான நேரத்துல ஸ்மித் கூட நின்னதை பார்த்து ஸ்மித் கொஞ்சம் ஒரு நன்றியோட சிரிச்சாராம். அந்த சூழலோட சிக்கலை இதை காட்டுது. அப்போ அந்த முன்னணி எக்கூக்கு அஜோஃபியா ஸ்மித் கிட்ட பேசினது ரொம்ப முக்கியம். ஆமா, வெள்ளக்காரரே, உங்களை ஒன்னும் செய்ய மாட்டோம். உங்க அண்ணன் திரு பிரவுன் கொஞ்சம் மண்டுதான், ஆனாலும் எங்களுக்கு அவரை பிடிக்கும். அவருக்காக உங்களை ஒன்னும் செய்யல. நீங்க உங்க கடவுளை கும்பிடுங்க. ஆனா நீங்க கட்டின இந்த கோயில் இது நிறைய அசிங்கத்தை உண்டாக்கிடுச்சு. அதனால இதை நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க குறி ஸ்மித் மேல இல்ல, அந்த சர்ச் மேலதான். ஆமா, ஆனா ஸ்மித் விடல. இது கடவுளோட வீடு, இதை இடிக்க விட மாட்டேன்னு நிக்கிறாரு. ஓகே, அத கொஞ்சம் மாத்தி மென்மையா சொல்றாரு. உங்க கஷ்டத்தை நண்பன் மாதிரி சொன்னதுக்கு வெள்ளக்கார சந்தோஷப்படுறாரு, இது அவர்கிட்டயே விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாருன்னு. ஆனா இக்கு கேக்கல. அவருக்கு எங்க பழக்கம் புரியாது, எங்களுக்கு அவரோடது புரியாது, அவர் போவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் தடுத்தும் கேட்காம சர்ச்சை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. ஆக திரு பிரவுன் கட்டின அந்த செம்மன் சர்ச் சாம்பல் மேடாயிடுச்சு. இனாக்குவோட தூண்டுதல், ஸ்மித்தோட அந்த பிடிவாதம்,
அப்புறம் தங்களோட புனிதத்தை அவமானப்படுத்திட்டாங்களேன்ற குலத்தோட கோபம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அழிவுக்கு காரணம். கொஞ்ச நேரத்துக்கு குலத்தோட ஆவி அமைதி அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. இங்க நாம பாக்குறது என்னன்னா, ரெண்டு வேற வேற நம்பிக்கை, ரெண்டுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தையே இல்லாம போயிடுச்சு. ஒருத்தரோட மதிப்ப மத்தவங்க புரிஞ்சுக்கவோ மதிக்கவோ தவறுனதோட விளைவு இது. சமரசங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போச்சு. இது உங்களை யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு கேள்வி பாருங்க. ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன நம்பிக்கைகள் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத சக்திகளோட மோதும்போது என்ன நடக்குது? இந்த மாதிரி பிளவுகளை எப்பவுமே பேசி தீர்த்திட முடியுமா? இல்ல ஒரு சமூகத்தோட அடிப்படையே தாக்கப்படும் போது மோதல்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணுதானா? சகிப்புத்தன்மைன்னு சொல்றோமே, அதோட எல்லை எது? ஒரு சமூகத்துக்கோ தனி நபருக்கோ எது ரொம்ப முக்கியம்? இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்கலாம்.